சைஸ் எடுக்கிறதுக்காக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட நெக் டிசைன் யூ ஷேப் நெக் டிசைன். ஸோ ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்ன் தான், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடும் சேம் பேட்டர்ன் தான் வருது அப்படின்னா நீங்கள் உட்காந்துருந்து ஃபுல் டிசைனும் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மட்டும் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்கோட ஹைட்டும் விட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் மட்டும் எதர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒரு சைட் மட்டும் உங்களோட டிசைன் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக பின்னோ அல்லது நீடில் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த டிசைனுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன மொட்டு பின்னா இப்போ நான் எடுத்துருக்கேன். 12 பின் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும். ஸோ கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கிளாத் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பேப்பரில் ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப், இந்த கொடி டிசைன் இது எல்லாமே நான் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு. லீஃப் டிசைன்ஸுக்கு நான் ஹோல்ஸ் போடலை, வேறு இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுக்கும் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடும் இதே மாதிரி சின்ன ஹோல்ஸாக தெரியும். இப்போ நான் பின் யூஸ் பண்ண ஹோல்ஸ் எல்லாமே இதில் ரவுண்ட் ஷேப்பில் கிளியராக தெரியுது பாருங்கள். இனி இதெல்லாம் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணால் போதும். ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஷேப் இந்த கொடி டிசைன் எல்லாமே நான் சின்ன ஹோல்ஸ் போட்டிருந்ததை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த லீஃப் டிசைன் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடியதை பார்த்து எங்கெங்கே சின்ன லீவ்ஸ் வரணும் அப்படிங்கிறது மட்டும் போட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லீவ்ஸ் கூட நீங்கள் வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். பட் சின்னதாக நிறைய லீவ்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோல் போடலை. ஏன்னா ஹோல் போட்டோம் அப்படின்னு நமக்கு அப்புறமா லைன் ட்ரா பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். என்னென்ன லீவ்ஸ் எங்கே எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக நான் லீஃபுக்கு வந்து நீடில் யூஸ் பண்ணி ஹோல் போடலை. லீஃப் மட்டும் நான் இதை வச்சு ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைட் நான் ட்ரா பண்ணியிருந்த அதே டிசைன் இன்னொரு பக்கமும் நம்ம ஃபுல்லாக அந்த பின் வச்சு நான் ஹோல் போட்டிருந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 2 பக்கமும் பார்த்தா டிசைன் வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே நம்மளோட டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லேயே டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.